தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பா 1000. இல்லறவியல் 20வது அதிகாரம். பயனிலச் சொல்லாமை 200வது குறள். நாம் இதுவரைக்கும் 199 குறள்களும் குறள்களுக்கான விளக்கங்களையும் பார்த்தோம். இன்று வெற்றிகரமாக 200வது குறள், அந்த குறளுக்கான விளக்கத்தை பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் என்னுடைய இத்தனை குறள்களையும் கேட்ட என்னுடைய வீவர்ஸ்க்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது குறள். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க, சொல்லில் பயனிலா சொல். இந்த குறளின் விளக்கம். சொன்னால் பயன் தருகின்ற சொற்களையே யாவரும் சொல்லுக. பயனில்லாத சொற்களை ஒருபோதும் எவரும் சொல்லாது இருக்க வேண்டும். அதாவது வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் சொன்னால் மற்றவங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு சொல்லை மட்டும் சொல்லுங்கள், இல்லைன்னா நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், சொல்லாமல் இருங்க. பயனற்ற சொல்லை நீங்கள் சொல்லாமல் இருங்கங்கிறாங்க. அதாவது நாம் ஒரு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு வார்த்தை பேசுகிறோம் அப்படின்னா, அந்த வார்த்தை அறநெறியோடு இருக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கணும். எந்த ஒரு தவறும் இல்லாமல், அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு தீமையும் செய்யாத அறநெறியோடு இருக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கணுமா. அதுக்கப்புறம் அந்த வார்த்தை, அந்த சொல்லு பொருள் நிறைந்ததாக இருக்கணுமா. அதாவது அந்த வார்த்தையால் நமக்கு மிகப்பெரிய ஒரு கருத்துக்கள், அந்த வார்த்தையால் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை, நல்ல சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய பொருள் நிறைந்த சொல்லாக அந்த சொல் இருக்கணுமா. அதுக்கப்புறம் அந்த சொல் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறதா இருக்கணுமா. நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துகிற மகிழ்ச்சியை கொடுக்குறதா இருக்கணுமா. ஒரு சொல்லு நாம் அடுத்தவங்களுக்கு சொல்கிறோன்னா அது அறம் நிறைந்ததாகவும் பொருள் நிறைந்ததாகவும், அந்த அறமும் பொருளும் சேர்ந்த இன்பம் நிறைந்ததாகவும் நம்ம ஒரு சொல்லை மற்றவங்களுக்கு சொல்லணுமா. வள்ளுவர் ஒரு பேச்சை நீ இப்படியெல்லாம் பேசணுங்கிறத எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. சொற்களில் பயனுடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும். பயன் இல்லாதவைகளாகிய சொற்களை சொல்லவே கூடாது. பயனளிக்காத சொற்களை விடுத்து மனதில் பதிந்து பயன் அளிக்கக்கூடிய சொற்களையே கூற வேண்டும். இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நாம் சொல்கிற ஒரு கருத்து, அறம் பொருள் நமக்கு இன்பம் தரக்கூடிய அந்த வார்த்தை நம்ம மனசில் பதியணுமா. நம்ம மனசில் பதிஞ்சு நாம் அந்த சொல்படி நடக்கிற மாதிரி இருக்கணுமா. அதனால தான் மனசில் பதிகிற மாதிரி அந்த வார்த்தைகளை நாம் பேசணுமா. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த ஒருத்தர் சொன்ன கருத்து, அந்த வார்த்தை என் மனசில் அப்படியே ஆழமாக பதிஞ்சிருச்சுப்பா, அதுக்கப்புறம் நான் என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டு என் வாழ்க்கையை இன்றைக்கி நல்லா மாற்றி அமைச்சிக்கிட்டேன். அவரோட கருத்து என் மனசில் ஆழமாக நின்றுது. எல்லா இடத்துலையும் நான் எந்த ஒரு தவறை செய்யும்போதோ, எந்த ஒரு செயலை செய்யும்போதோ அந்த வார்த்தையை நான் நினைவு கூறுவேன். அந்த வார்த்தை என் வாழ்க்கையை செம்மைப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி அந்த வார்த்தை நம்ம அவங்க ஒவ்வொருத்தரோட மனசுலையும் பதிகிற மாதிரி கருத்து நிறைந்த சொல்லாக நம்ம சொல்லணுமா. இப்படி நம்மளால் சொல்ல முடியலை அப்படின்னா நாம் எந்த ஒரு சொல்லுமே நம்ம சொல்லவே வேண்டாங்கிறார் வள்ளுவர். நீ எதுவுமே சொல்லாமல் சும்மா இரு அப்படிங்கிறார். எதுவுமே பேசாத, சும்மா இரு, பயனற்ற சொற்களை சொல்லாத அப்படிங்கிறார்.